த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15 எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற அந்த பிரஸ் மீட் அப்படின்றது நடத்தப்பட்டிருந்தது. அது நடத்தப்பட்டு இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகி சரியா இன்னியோட 12 நாட்கள் அப்படின்றது ஆகுது. இந்த 12 நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் வெகு சில நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருமே பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அடையாளமும் இல்லாத கட்சிகள் கூட போய் கூட்டணி பேசுறது, இல்லாட்டி நாங்க வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றது, குறைந்தபட்சம் பிரச்சாரங்கள் ஈடுபடுறது அப்படின்றதுக்காவது எல்லா கட்சிகளுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் பீக் டைம். இந்த நேரத்துல வேலை செய்யறது மட்டும்தான் நீங்க டிவியில வர்றதாகட்டும், பத்திரிகைகள்ல பேர் வர்றதுன்னு தொடங்கி தொடர்ந்து மக்கள் மத்தியில ஒரு விளம்பரம் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் அப்படின்றது கிடைக்கும். வெளிச்சம் அப்படின்றத தாண்டி அவங்க கட்சி நடத்துறது எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவா இருக்கணும். எலெக்ஷன் டைம்ல ஆக்டிவா இல்லாட்டி எதுக்காக அப்புறம் கட்சி நடத்தணும்? ஆனா எலெக்ஷன் டைம்ல கூட ஒரு கட்சி ஆக்டிவா இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அது ஆப்வியஸ்லி தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 12 நாட்கள்ல விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாரு, அப்படியே வெளியே வந்தார்னா அதுக்கான காரணம் என்ன, ஏன் அவர் வெளியே வராமையே இருக்கிறாரு, குறிப்பா டெல்லியிலிருந்து அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரு ரொம்ப ஒரு அமைதியான போக்கை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இனி வரக்கூடிய நாட்கள் அவர் வெளியே வந்தாலும் கூட ரொம்ப அக்ரெசிவான ஒரு மோட்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. அப்படி டெல்லியிலிருந்து என்ன எச்சரிக்கை மணி தான் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு தொடங்கி இப்ப அவர் சமீபத்துல மும்பை போயிட்டு வந்த வரைக்கும் அவருடைய அத்தனை நிகழ்வுகளையுமே நீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அவருக்கான பேர் டேமேஜ் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு அவருடைய முதல் அரசியல் மாநாடு நடத்தப்பட்டப்போ அந்த தற்காலிகமா வைக்கப்பட்டிருந்த அந்த கழிவு நீர் தொட்டிகள்ல இருந்த தண்ணீரை எடுத்து தாவேகா தொண்டர்கள் குடிச்சாங்க. ஏன்னா போதுமான குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தரல அப்படின்ற முதல் விமர்சனம் வந்தப்பவே அவருக்கான பேர் அப்படின்றது கொஞ்சம் அந்த டேமேஜ் அப்படின்றது ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவருடைய அந்த பஸ்ஸில் அந்த அவருடைய பாதுகாவலர்கள் பல மணி நேரம் முட்டி போட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கால்வலியை கூட இவரு கவனிக்காம இருக்கிறாரு, மனிதத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப உச்சகட்ட கொடூரம் தான் கரூர் துயர சம்பவத்தை சொல்லலாம். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய இமேஜ் அப்படின்றது பல மடங்கு சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பா அவர் தாமதமா அந்த இடத்துக்கு வந்தாரு, விதிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணாம இருந்தாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள். ஆனா அத்தோட அந்த உயிரிழப்புகள் நின்று போச்சா அப்படின்னா நிச்சயமா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் மேற்கொண்ட மாநாடுகள்ல தொடர்ச்சியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, இல்லாட்டி உயிரிழப்புகள் நடக்கிறது. ஏன் சமீபத்துல கூட ஒரு பையன் 19 நாட்கள் ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்கிறாரு. இதுல இன்னும் மோசமான விஷயம், அவருடைய கட்சி தொண்டர் உயிரிழந்திருக்கிறாரு. அவரை பார்க்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் அவர் உயிரிழந்திருக்கிறாரு. 19 நாட்கள் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறாரு. மைலேஜாவது, அதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ் தேர்த்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாலும் கூட, மனிதாபிமானத்தை தள்ளி வச்சிருவோம், பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும்னு நினைச்சிருந்தா கூட அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல போய் நேர்ல போய் பார்த்துருக்கலாம், அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை கூட விஜய் பண்ணாம தவிர்த்துட்டாரு. இது ஏன் அப்படின்றது தெரியல. ஆனா அதே காலகட்டத்துல பெரிய பெரிய நடிகர்களுடைய வீடுகளுக்கோ இல்ல பெரிய பெரிய பிரபலங்களுடைய வீடுகளுடைய திருமண நிகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாரு. இதுவும் அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணிட்டே இருந்தது. குறிப்பா நடிகை கூட சேர்ந்து அவரு வெளியே வந்தது, அதை வீடியோவா அவங்களாவே எடுத்து வெளியிட்டதுக்கு அப்புறமா அவருடைய இமேஜ் இன்னும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்துச்சு. இதுல ரீசண்டா மும்பைக்கு அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னாலும் அது எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஆனா அதையும் பண்ணாம அவர் இந்த பாம்பே போயிட்டு வந்தது அப்படின்றதும் இன்னும் அவருடைய பேரை டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் வெளியே வந்து இப்படியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலே அவருடைய பேர் அப்படின்றது டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கு.
அப்படி வரக்கூடிய நாட்கள்ல இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. நாளை மறுநாள் வந்து சென்னையில ஒரு 6 தொகுதிக்கு போறதா அவரு பிளான் வச்சிருக்கிறாரு. எல்லாமே அந்த உச்சபட்ச வெயில் டைம் இருக்கும்ல, காலை 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி, அந்த டைம்ல தான் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கான டைமாவே அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரு சொகுசா வண்டியில இருந்துக்கலாம், ஏசில இருந்துக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், அவரை பாக்குறதுக்காக காத்திருப்பாங்கல்ல, அவங்கள பத்தின யோசனைகள் இல்லாம இந்த மாதிரியான டைமிங்லாம் எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு இன்னொரு பக்கம் விமர்சனம் இருக்கு. அது எப்படி பார்த்த போறாங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர்ச்சியா அவர் வெளியே வந்தாலே அவர் பேரு டேமேஜ் ஆகுது அப்படின்றதை தாண்டி இவர் விதிமுறைகளை சரியா கடைபிடிக்காம இருக்கிறாரு. அவருடைய கட்சி தொண்டர்கள் பத்தின அக்கறை இல்லாம இருக்கிறாரு. அவங்களை பலிகடாவாக்குறாரு. அரசியல் கட்சிகள் மீது தொடர்ச்சியா அவதூறுகளை பரப்புறாரு. கரூர் துயர சம்பவத்துல கூட அவர் மேல இருக்கக்கூடிய தவறை மறைக்கிறதுக்காக மற்ற கட்சிகள் மீது அவதூறு பரப்பினார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிபிஐ கிட்ட டைரக்டாவே புகார்களாவே தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவருடைய அந்த வாகனத்தில் இருந்த எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் ட்ரிம் செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டு தாவேகா தரப்பாலேயே சிபிஐ அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதாகட்டும், ஜனநாயகன் திரைப்படத்துடைய அந்த காட்சிகள் அப்படின்றது அந்த அந்த கரூர் துயர சம்பவம் நடத்தப்போ ஷூட்டாவே எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான எழுந்திருக்கக்கூடிய புகார்கள், இது எல்லாமே சிபிஐ அதிகாரிகள் விஜய் மீதான அந்த விமர்சன கண்ணோட்டத்தை ரொம்ப தீவிரமாகவே அலசி ஆராய தொடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் வெளியே வந்தா ஒருவேளை ஏதாவது டேமேஜ் ஆகுது, மீண்டும் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் ஏற்படுது அப்படின்னா அது ஏற்கனவே விஜய்க்கு எதிராக அந்த அந்த கைகளை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிபிஐடைய அந்த இறுக்கம் அப்படின்றது இன்னும் இறுகிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்பு பயப்படுறாங்க. குறிப்பா செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்துல விசாரணைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மாற்றம் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாவே தெரிய தொடங்கியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பித்த ஆதாரங்கள் அப்படின்றது அப்படிப்பட்டது. சிசிடிவி காட்சிகளாகட்டும், இல்ல மற்ற இடங்கள்ல இருந்து எடுக்கப்படாத முக்கியமான தகவல்கள், இப்படியான விஷயங்கள் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நிறைய விசாரணைகள் அப்படின்றதெல்லாம் நடத்தப்பட்டு அதை ரிட்டர்ன் டாக்குமெண்டாவே சிபிஐ அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சதாகட்டும், அவர் கொடுத்திருக்கக்கூடிய போட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ், இந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அதுல மிக முக்கியமா அவங்க முன் வச்சிருக்கிறது, இப்படி விதிமுறைகளை இவர் மீறுறதுனால தொடர்ச்சியான உயிரிழப்புகள் அப்படின்றது ஏற்படுது, அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுது. இது வெறும் கரூர்ல எங்க மேல குற்றம் சாட்டுறாரு, ஆனா மற்ற இடங்கள்ல நடந்ததுக்கு யாரு காரணம்? குறிப்பா அந்த ஒரு பெரிய கொடி கம்பம் வந்து சரிஞ்சு விழுந்தது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய இனோவா கார் மேல விழுந்து அந்த இனோவா காரே ஒண்ணுமில்லாம போயிருந்தது. அந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களை கூட விஜயுடைய இந்த பிரச்சாரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய சின்ன சின்ன அசம்பாவித சம்பவங்களையும் கூட முழுமையான ஒரு ஆவணமா திரட்டி செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அது விஜய் அவர்களுக்கு எதிரான அந்த பிடியை இருக்குவதற்கான மிக முக்கியமான கருவியா கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல எல்லாரும் 10 நாட்கள்ல மீண்டும் சம்மன் அனுப்புறதுக்கான திட்டம் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த தவிர்ப்பு அப்படின்றத நம்ம அப்படிதான் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் எனக்கு இனிமேல் டெல்லி வர முடியாது, எனக்கு தமிழ்நாட்டுல விசாரணைக்கு மாத்தி கொடுக்க அப்படின்னு அவர் கேட்டு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு எந்த முடிவும் இல்லாம இருக்கு. சோ மீண்டும் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த போறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால அந்த ஒரு எச்சரிக்கை மணி, நீங்க எப்ப வேணாலும் டெல்லிக்கு வரவழைக்கப்படலாம், உஷாராவே இருங்க, தயாராவே இருங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்றதுதான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக தான் அவராலையும் பெரிய அளவுல வெளியே வந்து மற்ற வேலைகள்ல ரொம்ப ஆக்டிவா ஈடுபட முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் விதிமுறைகளை பின்பற்றி ஒரு ஒரு எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சூழல்ல உருவாக்கி பிரச்சாரங்கள், ஏன்னா எல்லாருமே பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார கூட்டங்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடின்மையின் காரணமா பெரும் சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டு அது அவங்களுடைய தேர்தல் பணிகள் வரைக்கும் பாதிப்பை சந்திச்சிருக்குது அப்படின்றத மாற்று கருத்துல இது சரியான தருணத்துக்கு மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் டெல்லிக்கும் சிபிஐ ஆஃபீஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட சிக்கி தவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.